என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. பாப்பா வந்து இட்லி சாப்பிடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு எனக்கு ஜாப் வந்திருக்குமா, நான் சீக்கிரம் போகணும். இவங்க வேற மாத்தி விட்டுருக்காங்க, நான் போகணும் சீக்கிரம். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுமா. அவன் தான் படிக்கிறேன்னு ஹாஸ்டலுக்கு போயிட்டானா, நீயுமா? விடுங்க, ஹாஸ்டல் தானே படிக்க தானே போயிருக்கான், விடுங்க. எல்லாரும் இப்படி தனித்தனியா போனா என்ன பண்றது? எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தனியாவே இருங்க. நீயாவது என் கூட இருக்கிய, வந்து சாப்பிடுவா. எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போகணுமா, எனக்கு வேற பசிக்கலமா. இப்ப சாப்பிட போறியா இல்லையடா? நீ சாப்பிடலன்னா அவ்வளவுதான் என்கிட்ட. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ப்ளீஸ்மா, நான் போறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுமா. அப்புறம் ஆபீஸ்ல கழுவி கழுவி ஊத்துவாங்கம்மா, ஃபர்ஸ்ட் டைம்மா. நீ வந்து சாப்பிட போறியா இல்லையா? அப்புறம் அம்மா நீ வர வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். இல்லன்னா நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. எல்லாத்தையும் எடுத்து வை போ. இங்க என்ன மாறவே இல்லம்மா, இப்படியே இருங்கம்மா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிறது மட்டும்தான். அதான் நீயும் அப்பாவும் ஒரே மாதிரி தான்டா இருப்பீங்க. வாங்க. நான் கட்டிட்டு வந்ததும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. இன்னொருத்த என்னன்னா ஹாஸ்டல்ல போயிருக்கான். ஐயோ முடியல, வாடா. நான் சாப்பிடணுமா, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். அங்கெல்லாம் நல்லா இருக்குமா என்னன்னே தெரியல. வா, ஊட்டி விடுறா, சாப்பிடுறா. அச்சோ, ஏமா இப்படி பண்றீங்க? இப்ப வர போறியா இல்லையா? சரி, ஊட்டி விடுங்க. காட்டு. பாசத்துக்கு அழிவே இல்லம்மா. காட்டுறா. மா போதுமா. நீ ரெண்டே வாய்தான் சாப்பிட்டு, கொஞ்சம் சாப்பிடு. போதுமா, காரமா இருக்கு, போதுமா. சரி இரு. சரி சரி, நான் கிளம்புறேன். நின்னு. போங்கம்மா, நீங்க வேற ஒரு நிமிஷம் இரு. இந்த பாலை குடி. ஏமா இப்படி பண்றீங்க? தெரியும்டா, நீ கடையில சாப்பிட மாட்டேன், அதான் பால் சூட் பண்ணி வச்சேன். எப்படியே தெரியும், எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். இந்தா, நீ ஒரு அரை மிளகா தான் போட்டிருப்ப, உனக்கு காரங்கிற. எதையாவது பாலை குடிச்சிட்டு போ. கொடுங்கம்மா. இந்தா. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா, மண் பொன் மீது ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா, காலத்தின் கணக்குகளில். இப்ப நான் கிளம்பலாமாமா? போயிட்டு வா போ. கடையில சாப்பிடறதுக்குள்ள அடம் புடிச்சிடுற. சரிம்மா, விடுங்க, நான் கிளம்புறேன், பாய். சின்ன குழந்தைனே நினைப்புடா. சரி சரி, விடுங்க. சரி போயிட்டு வா, பத்திரமா பாத்து போயிட்டு வா, சரியா? சரிம்மா. சொல்ல வரைக்கும் வந்து விடணுமாமா, நானே போயிருப்பேம்மா. டேய், நான் வந்து விடுறல, என்ன இப்போ வாசல் வரைக்குமா வந்த, ஆபீஸ் வரைக்குமா வந்த? சரிம்மா, பாய், பத்திரமா இருங்க வீட்ல. சரி நீ போ. சரிம்மா, பாய். சரிடா. எங்க பஸ்ஸையே காணோம். இந்த பஸ்காரங்களுக்கு டைமிங்க்கே வர தெரியல. இன்னைக்கு யாரோ புதுசா வரனாங்க, ட்ரைனிங் வேற நான் தான் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்கற நம்மளே லேட்டா போகலாமா? இப்படி லேட்டா போனா திட்டுன்னு திட்டுவாங்களே. எங்க யாரையுமே காணோம். இந்த சூர்யா வேற காலையில 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். இப்ப நான் எப்படி போவேன்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், பஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லன்னா பொடி நடிகை நடந்து போக வேண்டியதா, வேற வழி இல்ல. ஆட்டோ வரும்னு பார்த்தா ஆட்டோவும் இந்த சைட காணோம். நம்ம வந்த நேரம் இப்படிதான் இருக்கும் போல. அப்பாவாவது வீட்டுல இருந்திருக்கலாம், சீதாக்காவை கூப்பிட்டு வேலை தேட போயிருக்காங்க. நான் இப்ப எப்படி போவேன்? எல்லாரும் ஒவ்வொரு சைடு போனா நான் எப்படி போவேன்? இப்ப என்ன பண்றது? சரி, வெயிட் பண்ணி பாப்போம் கொஞ்ச நேரம். சாம், எங்க போறீங்கன்னு கேட்கலாமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சாம். ஐயோ, இவங்க எங்க போயிருக்காங்க? கீழே போய் திட்ட போறாங்களோ? அம்மாவே திட்டினாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் திட்ட மாட்டாங்க, பாத்துக்கலாம். வாப்பா, திவ்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? நீ சொன்னதெல்லாம் முடிச்சாச்சு, கிச்சன்ல தான் இருக்கு. வா, வந்து சாப்பிட்டு போ. காலையில ஃப்ரூட்டா சாப்பிட்டு போவ, வா. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நான் சாப்பிடுற சாப்பிடாம இருக்கேன், உங்களுக்கு என்ன? திமிரா பேசாதடா. உங்ககிட்ட சண்டை போறதுக்குலாம் என்கிட்ட தெம்பு இல்லப்பா. நீங்க என்னமோ பேசிக்கோங்க. டே வாட, வந்து சாப்பிட்டு போடா. ஓவரா திமிரா ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியது. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எனக்கு கை கால் எல்லாமே இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க தெரியும். இப்படியே திமிரா பேசிட்டு எப்ப அடங்க போறேன்னு தெரியல. அத நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சாம் இதெல்லாம்? நான் வேலைக்கு போறேன், வரதுக்கு நைட்டு கூட ஆகலாம், இல்லாட்டினா ஈவினிங் ஆகும். அம்மா கிட்ட எதுவும் பேசாதீங்க, இந்த ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டுருங்க. நான் வர வரைக்கும் நீங்க கீழே போவேன்னா மேல லாக் பண்ணிட்டு உட்காருங்க. அம்மா மதியானம் சாப்பிடறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, நீங்க ரூமுக்கு வந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி, தயவு செஞ்சு அம்மா கிட்ட மட்டும் பேசிடாதீங்க. ஓகே சாம். இப்போ எதுக்கு இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு தெரியலாமா? ரூமை விட்டு தயவு செஞ்சு எதுக்குமே வெளியில போகாதீங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சாம். இப்ப அந்த ஜூஸை குடிச்சுக்கோங்க. அண்ட் மதியானம் ஈவினிங்க்கு அங்க ஜூஸ் இருக்கு, அதையும் எடுத்து குடிச்சிருங்க. இதுவும் சாப்பிடாம இருக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க, ஓகேவா? அதுக்குன்னு இவ்வளவா? எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்க வைங்க, கீழே மட்டும் போயிடாதீங்க. அம்மா கிட்ட எதுவும் பேசிடாதீங்க. சாப்பிட கூப்பிட்டா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு வந்து மேல உட்காந்து சாப்பிடுங்க. முக்கியமா லாக் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிட்டு தூங்குங்க. ஓகே சாம். சொன்னதெல்லாம் கேட்டுச்சு தானே? கேட்டுக்குவீங்க தானே?
ஓகே சாம், நான் கீழே போகல. சரி நான் போயிட்டு வரேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சாம். ஏக்கா சிரிச்சிட்டு இருக்கீங்க? சாம் அந்த பொண்ணுக்கு ஃப்ரூட்லாம் கட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கான். நான் கூட அவனுக்கு தான் கட் பண்ணி வைக்க சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அங்க கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கறான். இது ஒரு சந்தோஷம் இல்லக்கா. அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், சந்தோஷமா இருந்தா போதும்க்கா. இதுல நம்மள பேசக்கூடாதா அவ கூட? எங்கடா அவ மனசை மாத்திருவோம்னு சொல்லி நம்மள பேசக்கூடாதான். விடுங்கக்கா, அவனே வந்து பேசுவாங்கக்கா. இப்போ நம்ம பிரச்சனை என்ன, நம்ம புள்ள சந்தோஷமா வாழ்ந்தா அது போதும் இல்ல, விடுங்க. இதுக்கு மேல என்னக்கா வேணும், விடுங்க. ஆமா, நம்ம புள்ள சந்தோஷமா இருந்தா அதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு? பேசினாலும் பேசலனாலும் நல்லா வாழ்ந்தா மட்டும் போதும். ஆமா, நல்லபடியா வாழ்ந்தா போதும். ஆப்பிள்னு ஜூஸ்ன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கான். ரூமை விட்டு கீழே வரக்கூடாதான். பாருங்க, இன்னும் ஒரு தென விட்டுன்னு நம்ம வீட்டு மருமக நம்ம கிட்டயே பேச விட மாட்டேங்கிறான். என்ன பேசலன்னா என்ன, நம்ம போய் ரூமை தட்டி பேச வேண்டியதான். அந்த தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாதுக்கா. அப்புறம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தவங்க நம்மளே கெடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்க்கா. நல்ல சந்தோஷமா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா போய் பேசுவோம். ஆமாமா, அது என்னமோ உண்மை. நம்மளே நம்ம குடும்பத்துல கொட்டியை கிளப்பிக்க கூடாதுல. அத்தைங்க 2 பேர் எங்க? உங்க 2 பேத்துக்கும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. சரி, நல்லபடியா போயிட்டு வந்தா சரிதான். இந்த குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கிட்டாங்கன்னா போதும், அது போதும். ஆமா, வேற என்ன வேணும்? அத்தைங்க சொன்ன மாதிரி இந்த குடும்பம் நல்ல பேர் வாங்கினா போதும். நம்ம பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? 2 பொண்ணுங்க தான் தருதல மாதிரி போயிடுச்சு, பையன் அப்படி இல்லல்ல. ஆமா, அந்த 2ங்க தான் விட்டுருச்சுல்ல இந்த குடும்பத்தை. அப்புறம் என்ன? இன்னும் சந்தோஷமா வாழ்ற இந்த அஞ்சலி என்ன சிரிப்பு மூஞ்சில நீ காலையில? ஆமா, என்ன ஒரு சிரிப்பு. விடு, எவ சிரிச்சிட்டு இருந்தா என்ன, அழுந்துட்டு இருந்தா நமக்கு என்ன? நம்ம புள்ளன்னு இல்லாத போது நம்ம ஏன் அவங்களெல்லாம் கண்டுக்கணும்? சரி வாங்கக்கா, மதியானம் அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு வைப்போம். ஆமா, நீ என்ன பண்ற, அவ ரூமுக்கே போய் கொடுத்துட்டு வந்துரு. 2 நாள் போனதுக்கு அப்புறம் அவனே பேச விட்டுருவான். சரிக்கா. பஸ் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும்னு சொல்லிருக்காங்க. சரி, வருதான்னு பாப்போம். என்னம்மா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாக்கா, பஸ் இன்னும் வரல, ரொம்ப நேரம் ஆச்சு. வரும்னு தெரியுமா? 10 நிமிஷத்துல வந்துரும்னு சொல்லிருக்காங்க. 1 மணி நேரம் என்னமோ ஆகும்னாங்கம்மா. பசங்க வர வரையில பஞ்சரா, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். எப்படியும் 1/2 மணி நேரமாவது ஆகுமா? அவ்வளோ நேரம் ஆகுமாக்கா? அக்கா, இங்கிட்ட ஆட்டோ கிட்ட எதையும் காணோம். எல்லாம் அங்க டிராபிக்ல நின்னுட்டு இருக்கு. அது இல்லாம பைக்கெல்லாம் தான் வருது. அப்படியாக்கா? ஓகேக்கா. நீ யாராவது வந்தா லிஃப்ட் கேட்டுட்டு போ. சரி அக்கா, சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இல்ல, இங்க பக்கத்துலதான் என் வீடு இருக்கு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தியா, அதான் என்னாச்சுன்னு கேட்க வந்தேன். பஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்க்கா, அவ்வளவுதான். வீட்டுல யாராவது பைக் வச்சிருந்தாங்கன்னு எடுத்துட்டு வர சொல்லு. எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்கக்கா. ஓ அப்படியா? யாராவது வருவாங்க, லிஃப்ட் கேட்டுட்டு போ. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவள் இருக்கட்டுமா? என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறான்? கிளாஸ்க்குள்ள போனா சைலண்ட்ல போட்டு போனை தூக்கி போட்டுருவான்னு நினைக்கிறேன். யாராவது அர்ஜென்ட் கால் பண்ணா என்ன பண்றது? கொஞ்சம் கூட அறிவில்ல. ஹலோ சூர்யா. சொல்லு, கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி அஜயனே கூப்பிட மாட்டியா? வருணுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ சூர்யா சூர்யான்னு சொல்லி மாட்டி கொடுத்துருவ போல. நீ வேணா அந்த வருணுக்கு பயப்படுறா, என்னால பயப்பட முடியாது. இப்ப எதுக்கு கால் பண்ண? எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நீ போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு போ. எதுக்கு கால் பண்ண? சும்மா தான், என்ன பண்றேன்னு கேக்க. அப்படியா? ஓகே சரி, பாய். ஆபீஸ்க்கு போயிட்டியா? வந்துட்டேன். போயிட்டியா இல்ல ரோட்ல உட்காந்துட்டு இருக்கியா? போயிட்டேன்டா சாமி, அடங்கு. சரி ஓகே, பாய்டி. பாய்டா. சரி, மதியானத்துக்கு மேல கால் பண்ணு. ஓகே. அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா சரிதான்ப்பா. நான் கூட சாம நடிச்சுட்டு அடுத்த நாள் ஆபீஸ் போக மாட்டியான்னு நினைச்சேன். ஆனா போயிட்டியே. சாம் எனக்கானவன் எனக்கு தெரியும், அதனால நான் வருத்தப்பட மாட்டேன், அழுகவும் மாட்டேன். நான் பாட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு போறேன். மேனேஜர் வேற ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்கான். வேற ஆபீஸ்ல இருந்து அவன் வந்திருக்கான். நம்ம அவனுக்கு வேற ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்கும்போது இவ்வளவு ஜாலியா இருக்கும். நானும் இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போலாமான்னு இருக்கேன்டா. நீ அந்த ஆபீஸ்லயே வேலை செய். சரி ஓகே, உனக்கு டைம் ஆயிடுச்சுனால நீ போ. சரிடி, பாய். இருந்தாலும் சாம இவ்வளவு நம்பாத. பாத்துக்கிறேன்னா நீ காலை கட் பண்ண தயவு செஞ்சு. ஓகே கட் பண்ணிட்டேன். சரி, நம்ம நடந்தே போவோம். நம்மள நம்பி ஒரு ஆள் வேற வந்திருக்காங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நடந்தே போயிருவோம். ஷாலு, ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? பஸ் எதுவும் வரல, ஆட்டோவும் இந்த சைடு வரல. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதான் நடந்தே போலான்னு. சாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு கூட்டிட்டு போய் விடுறியா? வா, கூட்டிட்டு போய் விடுறேன். ஒரு கால் பண்ணிருந்தா வந்திருப்பல. இல்ல சாம், நீ வீட்ல பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன் சாம். சரி வா போலாம். ஓகே சாம். அம்மா, சூர்யா அப்பா எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க சாம். அப்படியா? ஓகே, வா சீக்கிரம் வா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னல. ஓகே சாம். போலாமா ஷாலு? போலாம் சாம். சாம், என்ன பேசாம வந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலு. என்ன சாம், லைஃப் எல்லாம் எப்படி போகுது? ஓகேவா? ஷாலு, நீ என்ன லவ் பண்ணிருக்க, உனக்கு தெரியுதா? இல்லன்னு சொல்லலையே, உன்னை லவ் பண்ணிருக்கேன்னு தான் நானும் சொல்றேன். நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை நம்புறேன் சாம், அதனால எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தெரியும்ல. உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. நீ எனக்கானவன் சாம், எனக்கு மட்டும்தான் சாம். உன்னை யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன் சாம். தயவு செஞ்சு இப்ப ஆரம்பிக்காத. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன மறந்துருன்னு மட்டும் ஆரம்பிக்காத சாம். என்னால அது முடியாது சாம். ஷாலு, என்ன அவ்வளோ நம்புறியா? நீதான் என்னோட வாழ்க்கையை நினைக்கும் போது நான் உன்னை நம்ப மாட்டேனா சாம்? என்ன வேணாலும் நினைச்சுக்கோ சாம், ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன் சாம். நீ எனக்கு மட்டும்தான், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் சாம். இதுல நான் செல்ஃபிஷா இருந்தாலுமே பரவாயில்ல, என்னால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது சாம். எனக்கு நீ மட்டும்தான் சாம். உன்னை தவிர வேற யாரையும் என்னால பார்க்க முடியாது சாம். ஷாலு,
ப்ளீஸ் சாம் எதுவும் பேசாத. நீ பேசுறத முருங்கை மரத்துல ஏறி நின்ற மாதிரியே தான் நின்றுட்டு இருப்ப. இன்னும் சாதாரணமா பேசுற மாதிரி இருந்தா பேசலன்னா பேசவே பேசாத. ஆனா உன்னெல்லாம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன் சாம். அது எனக்கே தெரியுது ஒரு செல்ஃபிஷ்னு. ஆனா என்னால முடியாது சாம். எனக்கு நீ எவ்வளவு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் சாம். அவ்வளவு சீக்கிரம் உன்னை நான் விட்டுட்டு போகணும்னு நம்பாத சாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உனக்காக உனக்கு துணையா நான் நின்னுட்டே இருப்பேன் சாம். அவளு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சாம். இதுதான் என்னோட முடிவு. எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல சாம். ஆனா நான் உன்னை இன்னும் காதலனா மட்டும்தான் சாம் நடிச்சிட்டு இருக்கேன். நீ எப்போதும் என்னோட காதலன் தான் சாம். அதனால நீ என்ன பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் சாம். நான் இப்போ சொல்றேன், நீ எனக்கு மட்டும்தான் சாம். பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தா, காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா, கனவுக்குள் அல்ல கற்பனை அல்ல, வரமாக சுரமாக உயிர் பூவின் தவமாக வந்தாய். சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா, கிள்ளி விடவா அந்த நில. Thanks சாம் வந்து விட்டதுக்கு. ஓகே ஷலோ, நான் போயிட்டு வரேன். ஓகே சாம், நீ போயிட்டு வா. ஹாய் சாம், எப்படி இருக்க? சஞ்சு, நான் நல்லா இருக்கேன். சஞ்சு, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சாம். இங்கதான் என்ன மாத்தி விட்டுருக்காங்க. இங்கதான் ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா, ஓகே. அது நீங்க தானா? ஆமா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஓகே சாம். போனடி சாம், பேசலாம். ஓகே சஞ்சு. ஓ நீங்க தான் ட்ரைனிங் வந்திருக்கீங்களா? ஆமா ஷாலு. அம்மா என் பேர் ஷாலுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சாம் எது சொன்னாங்களா? என் பேர் ஷாலினி. எங்க வீட்ல மட்டும் தான் ஷாலுன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சாம் சொன்னா? ஷாலினிங்கிற பேரை ஷார்ட் பண்ணிட்டேங்க. அது இல்லாம இன்னைக்கு காலேஜ் பார்க்ல மயங்கி விழுந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? இப்போ உடம்புல எப்படி இருக்கு? ஓகே தானே? ஓகே தான். நான் மயங்கி விழுந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதே நான் தாங்க. நீங்களா? தேங்க்ஸ்ன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. ட்ரைனிங்லாம் கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. எங்க ஆபீஸ் மேனேஜர் என்ன பிடிச்சி கழுவி கழுவி திட்டுவாங்கங்க. நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிற. கோவம் மட்டும் பற்றாதீங்க. எனக்கு கோவப்பட தெரியும். எங்கயாவது கோவப்பட்டுருவேன். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா வருங்க. சரி, ஓகே. உள்ளார போலாமா? வாங்க உள்ளார போலாம். நவுந்தாவாது உட்கார்ல. எப்படி நின்னுட்டு இருக்காங்க பாரு. நம்ம எங்கன்னு போய் உட்கார்றது? கையல் கூப்பிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச. காலையிலேயே அஞ்சலி சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். என்னாச்சு? என்ன சொல்லணும்? காலையில ஒரு சீக்கிரமா போயிட்டா. என்கிட்ட தான் சொல்லி சொன்னா. சொல்லுங்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கா. நீங்க போறீங்களா என்ன? வரீங்களா இல்லையான்னு உங்களை கேட்டா. எந்த வேலையா இருந்தாலும் ஓகே, நான் போறேன். கேப்பா, அவகிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில கிளம்பி அவ கூட போயிருங்க. ஓகே கையல். ஹலோ, கொஞ்சம் தள்ளுறீங்களாமா? இவளா? இவ இங்க நின்னுட்டு இருக்கா? அவன் சொன்னாலே இங்க எங்கேயோ தான் இருக்கான்னு. அப்ப இங்கதான் இருக்கியாடி? உன்னை என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு. என் பையனையும் நீ ஜெயிலுக்கு அமுச்சு விட்டல, என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு. இனிமே என் கையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துறேன். சரி வாங்க, நம்ம போய் அந்த சைடு நின்று பேசுவோம். ஓகே. அவங்க உட்கார்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உட்கார். சரி வாங்க. சாரி மேம், நீங்க வந்ததை நாங்க பாக்கலாம். நாங்க நவந்துறோம், நீங்க உட்காந்துக்கோங்க. யாராவது உட்கார வராங்கன்னா நவுந்து நின்னுங்க. இப்படி குறுக்கால நின்னுட்டு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதே வேலை. மேம் புரியல, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னதுக்கும் வாழ்க்கை கெடுத்ததுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நவருங்கன்னு சொன்னா நாங்க நவந்திருக்க போறோம். கையல் நீ வா, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நம்ம கிளம்பலாம். ஓகே சீதா, கிளம்புங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், அடுத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. நவருங்கன்னு சொன்னா நவர போறாங்க. நவருங்கம்மா, நின்று வெட்டி பேச்சு பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. ஆமா இருக்காது, நல்லது சொன்னாலே இப்படி இருக்கும். கையல் வா, நம்ம போலாம். பிரச்சனை எதுவும் வளர்க்க வேணாவா? அவங்க வேணும்னே பேசிட்டு இருக்காங்க. வேற ஏதோ டென்ஷன் இங்க கொண்டு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம போலாம். உன்னை கண்டுபிடிச்சிட்டு இது போதும் எனக்கு. இனிமே உன்னோட வாழ்க்கையில சந்தோஷங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. நான் வந்துட்டல, உனக்கு சந்தோஷமே கிடைக்காதடி. இப்படி சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறேன். உன் வாழ்க்கை சந்தோஷம் மொத்தத்தையும் நான் இழுக்கிறேன்டி. அவ்வளோ ஈஸியால உன்னை நல்ல சந்தோஷமா இருக்க விட்டுற மாட்டேன். என் பையனவே நீ ஜெயிலுக்கு அமுச்சுட்டவ தானே? என்னதான் தப்பு பண்ணி இருக்கணுமே, ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுருவியாடி? உன்னை விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். என்ன பண்றங்கிறத மட்டும் பாருடி. இப்பவே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கோ. உன்னை கண்டுபிடிச்சிட்டல, இது போதும். என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணாலும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேடி. பாக்குற எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு. நான் வந்துட்டல, இதுக்கு மேல சந்தோஷம்னா என்ன கூட நீ நினைச்சு பார்க்க கூடாதுடி. நீ நினைச்சு பார்க்காத மாதிரி நான் காட்டுறேன்டி. என்னாச்சு? காலையில இருந்து இந்த சிரிப்பு எதையோ காணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். ஒருத்தவங்களுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அஞ்சலி, எங்க கிட்ட சொல்ல மாட்டியா ஏன் நல்லா இருக்கேன்னு? நல்லா இருக்கேன் நான். நீங்க வேற, எங்க குடும்பத்துல ஒரு கலவரமே நடந்துருச்சு. அதுல நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா என்னால என் அண்ணன் மேல கோவப்பட முடியல. ஏன் தான் தெரியல. நீ ஷேர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க அண்ணன் கிட்டயா தான் இருக்கும். ஏதாவது ஒரு சந்தோஷம் நடந்தா யார்கிட்ட போய் சொல்லுவ? அண்ணன் கிட்ட. உன் அண்ணனுக்கு ஏதாவது சந்தோஷம் நடந்தா யார்கிட்ட வந்து சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுவான், அப்புறம் ஷாலு அண்ணி கிட்ட, அப்புறம் அக்கா கிட்ட எல்லாம் சொல்லுவான். அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணுன்னா நீ போய் உங்க அண்ணன் கிட்ட நிக்கிற, அவங்களுக்கு ஒண்ணுன்னா உன்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா தெரியல. இந்த பாசத்துல உனக்கு கோவம் வர மாட்டேங்குது, அவ்வளவுதான். உங்க அண்ணன் மேல இருக்க நம்பிக்கை இன்னும் குறையல, அதனாலதான் கோவம் வர மாட்டேங்குது. அண்ணா, எங்க
பண்ணிருக்கானே. உன் மனசு ஏன் கோவப்பட மாட்டேங்குது? அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லி தானே. ஆமா. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு, நடக்கிறதா நடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு பாத்துக்கலாம். ஆனாலும் இந்த ஆபீஸ்ல இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கல்ல. ஆமா, நானும் பார்த்தேன். எங்க போனாலும் 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. நம்ம கம்பெனிலேயே இவர் கூட ரொம்ப க்ளோஸா பேசுறாங்கன்னா இந்த பொண்ணு மட்டும்தான். குறைச்சிக்கிட்டே இருப்பாரு, இப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னமோ உண்மைதான். என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்களா? சரி விடுங்க, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு. ஆமா, நானும் போய் என் கேபின்ல உட்காந்து பாக்குறேன். போங்க. என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட தானே? புரிஞ்சுக்கிட்டனாலதான் இப்ப போய் எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா உன் அண்ணன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை இன்னமும் வச்சிருக்க. உங்க அண்ணன் உன்னோட நம்பிக்கையை உடைக்க மாட்டான்னு முழுசா நம்புறேன். ஆமா, என்னால கேட்கவும் முடியல. பட் ஏன் கோவப்படணும்னு தோணுது, முடியல என்னால. ஃப்ரீயா விட்டுரு, பாத்துக்கலாம். ஓகே விஜய், எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ஓகே அஞ்சலி, நீ போ. ஆமா சார், எங்க போறீங்க? சாருக்கு வேலை இல்லையா? வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அச்சோ, ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம்ல எனக்காக? என் தங்கச்சி அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர். இந்த மாதிரி என்னைக்குமே என்கிட்ட சொல்லாம வேலை முடிஞ்சா நான் என்னைக்கு இது பண்றது? எனக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடுறீங்க. உனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் முடிச்சிட்டு டக்குன்னு வந்துருவேன். ஓகே, நீ போய் வேலையை பாரு. ஓகே விஜய்.